இன்றைக்கான மினி ப்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சூப்பர் அறுவடைங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்துக்கான அறுவடை வந்துட்டு எல்லாமே சாமி படத்துக்கு வைக்கிற பூ மாதிரி வந்துடுச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெட்டு கலர் செம்பருத்தி நல்லா டார்க் ரெட்டாக இருந்துச்சு, அதை பறிச்சுட்டு அதே மாதிரி நித்திய கல்யாணியில் வந்துட்டு ஒரு 2 கலர் இருந்தது, அதையும் பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் செம்பருத்தி இருந்துச்சு. அந்த சைடு முடித்த உடனே இப்போ இந்த சைடு வந்துட்டு கிருஷ்ணகம் ஒரு 3 பூ இருந்துச்சுங்க. ஸோ அதையும் பறிச்சுட்டு சங்குப்பூவில் வெள்ளை கலர் சங்குப்பூவில் ஒரு 4 பூ இருந்துச்சு. ஸோ அதையும் பறிச்சுட்டு அப்புறம் பார்த்தா ரோஸ் செடியில் ரோஸ் வந்துட்டு என்னையும் பறிங்க அப்படின்ற மாதிரி காஷ்மீரி ரோஸில் ஒரு 4 பூக்கள் இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருந்துச்சு, அதுவும் டார்க் பிங்க்கில். அடுத்தது ஒரு பட்டன் ரோஸ் மாதிரி ஒரு ரெட் கலர் ரோஸும் திருப்பி ஒரு பிங்க் கலர் ரோஸும் இருந்துச்சுங்க. ஸோ அதையும் பறிச்சுட்டு அதே மாதிரி பக்கத்துலேயே நித்யா கல்யாணி செடி இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 4-5 பூக்களை பறிச்சாச்சுங்க. இதை பறித்து முடிச்சுட்டு இன்னொரு சைடு போகும்போது வாடாமல்லியில் 2 கலருமே சூப்பராக இருந்துச்சு. லைட்டு பிங்க்கும் டார்க் பிங்க்கும் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் வந்துட்டு கொஞ்சம் பறித்து சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் பறிச்சிட்டேங்க. ஸோ இதெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சம்பங்கி வந்துட்டு ஒரு 2 பூக்கள் பூத்து இருந்துச்சுங்க. ஸோ அதை எப்படி விடுவது சொல்லிட்டு சம்பங்கியில் 2 பூ பூத்தாச்சு, அதையும் பறிச்சிடுச்சு. பறித்த பிறகு பார்த்தா செம்ம ஸ்மெல்லு. ஸோ அதையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வாடாமல்லிலேயே கொஞ்சம் வந்து பறிச்சாச்சு. இதை முடிச்சுட்டு சாமந்தி செடியில் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு போனால் எப்படி அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் நிறைய பூக்கள் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதில் வந்துட்டு சில பூக்களை மட்டும் பறிச்சாச்சு. வாசனை அப்படி ஒரு வாசனைங்க அதை பறிக்கும்போது. ஸோ அதையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்த செக்ஷனாக என்னன்னு பார்த்திங்கன்னா பாரிஜாதம் செடியில் ஒரே ஒரு பூக்கள் தாங்க இருந்தது. இதை நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பாரிஜாதம் பறித்து. ஸோ அந்த ஞாபகமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பூக்கள் என்ன மட்டும் பறிக்கல பற்றியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்த இடத்துல ஒரே ஒரு பூக்களை பறிச்சுட்டு கொஞ்சமாக காக்கட்டான் இருந்துச்சு, அதையும் பறித்து இன்றைக்கான அறுவடையை முடிச்சாச்சுங்க. இந்த அறுவடையில் உங்களுக்கு எந்த பூக்கள் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.